முன்னாள் முதல்வர் தோற்று போனோடனே அவரை நேராக போய் இவர் பார்க்குறாரு. மறுநாள் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற யூகத்துக்குள்ளே அவங்க வர்றாங்க. இதை சில பத்திரிகைகளும் எழுதுது. இப்போ கூட ஆகா இப்படி ஒன்று நமக்கு எதிராக ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, நம்ம வந்து ஒன்றும் ஒரு ட்விட்டில் சொல்லிடணும். அல்லது நாமளே இப்போ நேற்று கூப்பிட்டா மாதிரி செய்தியாளர்களை கூப்பிட்டு ஏங்க அப்படி ஒன்றுமே நடக்கலை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, தவறான தகவல்கள் மீடியாக்களில் வருது பார்த்துங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா சந்தர்ப்பங்களையும் தவற விடுறாரு. முக்கியமாக அன்னைக்கு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் படப்பிடிப்புக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே செய்தியாளர்கள் இருப்பாங்க, நான் விளக்கம் கொடுக்கலான்னு நினச்சேன்றார். அதேமாதிரி படப்பிடிப்பு முடிந்து வரும்பொழுது நிற்பாங்கன்னு நான் பார்த்தேன், அப்பயும் அவங்க இல்லை, அதனால் நான் அமைதியாக விட்டாங்கிறாரு. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுது. நான் என்ன சொல்கிறேன், அங்கே இல்லைல்ல ஒரு ட்வீட் போட்டுடலாம்ல, எல்லாத்துக்கும் ஒரு ட்வீட் போடுறீங்கல்ல, இப்படி என்னை பற்றி நீங்கள் விஷயத்தை கூட சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குதுலாம் சொல்ல வேண்டாம். சமீப காலமாக என்னை முன்னிறுத்தி இப்படி ஒரு விரும்பத்தகாத செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன், எனக்கு அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு 4 பேர் எழுதி போட்டிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ விஜய் ரசிகர்கள் இன்னும் கோபமாகி அவரை வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது பெண்கள் மத்தியிலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க.